ஒரு வழியாக மகாநதியில் காதலர்கள் இருவரும் வந்து ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருச்சு. இப்போ வந்து விஜய் டைரக்டாகவே கிளம்பி வந்து நான் பேசிக்கிறேன் அப்படின்னு வராரு. இந்த விஷயத்த காவேரியும் முன்னாடியே அவங்க அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் வந்து காவேரி அப்படிலாம் சொல்லாமல் எங்கள் அப்பளம் பிஸ்னஸ் பெருசாகட்டும், பெருசானே உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது வரைக்கும் வயிறு தெரியாமல் நான் வந்து அப்படியே கவர் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுக்கு மேலே பொறுத்தது போதும் பொங்கி எழுங்கிற மாதிரி இப்போ வந்து விஜய் நேராக வீட்டுக்கே வந்து ஹாய் அத்தை, அவள் என் மனைவி, என் கூட அனுப்பி வைங்க அப்படின்லாம் வந்து பேசினா அவங்க அம்மா கண்டிப்பாக வந்து நாங்கள் முதல்ல விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறோம், கழுத்தை தாடி கிடக்கு, நீ வந்து கல்யாணம் பண்ணது லீகலாக இருக்குங்கிறத அப்படி தானே சும்மா இருக்க, முதல்ல நாங்கள் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பேசப்படுதாச்சு. குடுன்னு வந்து காவேரி ஓடி வந்து அம்மா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, எனக்கு அவரை பிடிச்சிருக்குன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அவங்க வீட்டில் என்ன பேசினாங்க எது பேசினாங்க, பணத்துக்காக தான் பண்ணணும்னு வந்து அந்த ஆள் பசுபதி பேசினா அப்படி இப்படி என்னன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏமா சாமி போதும் நிறுத்து, என் வயிற்று அவர் குழந்தை வளருது போதுமா அப்படின்னு வந்து கிளம்பி போனாங்கன்னா கூட போதும், இதுக்கு மேலே நீங்கள் அப்படியே கூட போய்க்கோங்க அப்படின்னு இருக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் கதையை திருப்பி இழுத்து திருப்பி அவங்க அம்மா ஒத்துக்கலன்னு இவருங்க சோகமாக இருந்து இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் விவாகரத்து அப்ளை பண்ணுற மாதிரி வரப்போதா? இல்லை அப்படின்னா இங்கேருந்து நேராக கிளம்பி வந்து கூப்பிட்டு போனாலும் சாரதாவை கன்வின்ஸ் பண்ணி இந்த குடும்பம் வந்து திடீர்னு வந்து மனசு மாறுற குடும்பம் தான், பொசுக்கு இங்கிட்ட அங்கிட்ட ஜம்ப் பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட ஒரு ஸ்டேபிளாகவே இருக்க மாட்டாங்க, ப்ளஸ் சுயநலமான குடும்பமும் கூடன்னு வச்சுக்கோங்க. இந்த மகாநதியில் இந்த காவேரியோட குடும்பத்தில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே. ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணி அங்கே கூப்பிட்டு போனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த பாட்டி வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிறதோ இல்லை அன்பு திருப்பி உள்ளார வந்து திருப்பி அன்பு ஏதாவது குடைச்சல் கொடுக்கறது, பிரச்சனை கொடுக்கறது, சொத்தெல்லாம் அவங்க பக்கம் எழுதி பார்க்கறது, அப்புறம் இவங்க நடுத்தருக்கு வந்து நிற்கிறது அப்படின்னு எதையாச்சும் கதையை இழுக்க போகிறாங்களாங்கிறத பார்க்கணும். ஏன் அப்படின்னா வந்து இந்த வெண்ணிலா ட்ராக் முடிஞ்சிருச்சு, கொடைக்கானல் ட்ராக் எப்படி முடிஞ்சோ அந்த மாதிரி வெண்ணிலா ட்ராக் முடிஞ்சிருச்சு, யமுனாவோட கல்யாண ட்ராக் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் புதுசாக ஒரு ட்ராக்கை உருவாக்கணும் அப்படின்னா அதை எந்த இடத்துலேருந்து உருவாக்க போகிறாங்க, திருப்பி எல்லாரும் அந்த ஒரு வீட்டுக்கே போயிட போகிறாங்களா, 2 வீட்டுக்கு வாடகை கொடுத்து ஒன்றும் மாடாது அப்படின்ட்டு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, எப்படி போனால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ காவேரியும் விஜயும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா? ப்ளஸ் இதுக்கப்புறம் வந்து இந்த சீரியல் ஒரு வேளை முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா தகவல் வருது, அப்படி முடியாதுங்க வேறு மாதிரி போக நினைக்கிறீங்களா, இல்லை முடிஞ்சாலும் ஓகேன்னு நினைக்கிறீங்களாங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே மறக்காமல் இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.